சங்கீதம் 25:15. சங்கீதம் 25:15. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். தாவீதோட ஒரு விசுவாச அறிக்கை. என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிற மனுஷர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய முகங்கள், உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கிறபடினால் உங்களையும் எல்லா தீங்குக்கு விலக்கி தப்புவிப்பார். கண்ணியிலே சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். கால்களை பிசாசின் வலைக்கு நீங்களாக்கி காப்பார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். எந்த ஒரு கண்ணியிலும் எந்த ஒரு பிசாசின் வலையிலும் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். ஏனென்றால் உங்களுடைய கண்களை அவர் மேல் வைத்திருக்கிறபடினால் இன்னைக்கு நாம் ஆண்டவரோடு செய்ய வேண்டிய ஒரு தீர்மானம், தொடர்ந்து கர்த்தர் மீது நம்முடைய கண்களை வைத்திருக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கி இருக்கட்டும். எங்களுடைய கரங்கள், எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் நேராக ஏறெடுக்கப்பட்டிருக்கட்டும். எங்கள் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறக்காக நன்றி. எல்லா பிசாசின் கண்ணிகளுக்கும், வஞ்சகமான வலைகளுக்கும், பொல்லாத ஆவிகளுக்கும் எங்களை விலக்கி காத்தள்ளும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். காத்துக்கொள்ள வழி நடத்த ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.